மார்நாதா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கான வார்த்தை என்னன்னா, வசனம் சொல்லப்படுகிறது, தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். நீதிமொழிகள் 30:5. வசனத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். கேடகம்னா பாதுகாப்பு. இப்போ நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம்ல, கேடகம் வாள் வைத்து சண்டை போடுவாங்க. அந்த கையில ஒரு ஷீல்டு மாதிரி வச்சிருப்பாங்கல்ல. ஷீல்டு எதுக்குன்னா, எப்பயுமே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கருவிதான் அந்த ஷீல்டு. அப்போ ஏசப்பாவை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, அவரை சார்ந்து கொண்டு, ஏசப்பா நான் உங்களை நம்பி இருக்கிறேன், உங்களை நான் ட்ரஸ்ட் பண்றேன், உங்ககிட்ட என்னுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்குறேன், நீங்க தான் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளணும். அவரை அண்டிக் கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் எப்படியா இருக்கிறாருன்னா, அவர் கேடகமா இருக்காருன்னு வசனம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஜனங்கள் இந்த பூமியில தான் வாழ்றாங்க, சடுதியாய் காரியங்கள் வாழ்க்கையில் நடைபெறுகிறது. நிறைய பேருக்கு சடுதியா பிரச்சனை வருது, சடுதியா ஜீவனே போகிறது, சடுதியாய் போராட்டங்கள் எழும்புகிறது. அப்போ ஜனங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் எதிர்பாராத நேரத்துல, அவங்க நினையாத நேரத்துல, அவங்க யோசித்து கூட பார்க்க முடியாத நேரத்துல அவர்களுக்கு காரியங்கள் நடைபெறுகிறது. அப்போ நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருக்காருன்னா, நம்ம எப்பொழுதும் இரவும் பகலும் நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். அவர் எப்படின்னா, கண் விழித்து நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கார். அவர் தூங்காம, அவர் உறங்காம இரவும் பகலும் நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கார். இப்படி கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும் பொழுது, அவர் நம்மை நடத்தும் பொழுது, நாம் எப்பேற்பட்ட பிள்ளைகளா இருக்கணும்னா, அவரை சார்ந்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கணும், அவரை நம்பிக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அவர் நம்மை நடத்துவார், அவர் நமக்கு சகல காரியத்திலுமே உதவி செய்வார். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், கண்ணின் மணி போல அவர் பாதுகாத்துக் கொள்வாராம். ஏசப்பா வசனத்துல சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அவர்களை என்னுடைய உள்ளங்கையில நான் வரைந்து வைத்திருக்கிறேன். அப்போ கிறிஸ்து உங்களையும் என்னையும் அவருடைய உள்ளங்கையில அவர் வரைந்து வைத்திருக்கிறார். இமைக்குள்ள இருக்கிற அந்த கண்ணின் மணிகள் எவ்வளவு ஒரு மனிதனுக்கு முக்கியமோ, அதை போல ஏசப்பா அவருடைய கண்ணின் மணிகளாய் நம்மை பார்க்கிறதா இருக்கார். அப்ப இப்படி இயேசு நம்மை பார்க்கும் பொழுது நமக்கு தீங்கு எது ஒன்றும் அணுகாமல் நம்மை பாதுகாப்பார். நமக்கு ஆசீர்வாதத்திற்கு எப்படி ஆசீர்வதிப்பார்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாதுகாப்புக்கு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 91, இது தெரியாதவர்களே இருக்க மாட்டார்கள். அப்போ அந்த சங்கீதம் 91 முழுவதும் என்னன்னா பாதுகாப்புக்கான வசனம். எப்படியா நம்மை பாதுகாப்பார் அப்படின்னா, நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு. பாதம் கால் போய் கல்லுல கூட தடுக்கி நம்ம கீழே விழ மாட்டோமா, அந்த அளவுக்கு நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். அந்த அளவுக்கு நம்மோடு கூட இருக்கிற தேவனா இருக்கார். அதே போல தூதர்களுக்கு கட்டளை கொடுப்பாராம். தூதர்களுக்கு கட்டளை கொடுத்து நம்மை பாதுகாக்கும்படி தேவன் முன்பாக அனுப்புவார்னு வசனம் சொல்லுகிறது. அதே போல உன் பக்கத்துல 1000 பேர், உன் வலதுபுறத்துல, அப்போ என் பக்கத்திலும் வலதுபுறத்திலும் எவருக்கு எது நேர்ந்தாலும் பரவாயில்ல, எது ஒன்றும் என்னை அணுகாது, என் பக்கமாக வராது, என்னோடு இருக்காதுன்னு வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் அவரை உறுதியை சார்ந்து கொண்டு அவரை உறுதியை பற்றி பிடிக்கிற ஜனமா இருக்கும் பொழுது தேவன் நமக்கு விசேஷ காரியத்தை செய்வார். தேவன் நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நம்மளை மென்மேலுமாக உயர்த்துவார், நமக்கு மகிமையான காரியத்தை கொடுப்பார். நம்ம நினையாத காரியத்தை நம்ம வாழ்க்கையில தேவன் செய்து நம்மளை ஆசீர்வதிப்பார். நமக்கு போதோன்ற அளவிற்கு தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்து நம்மை ஆசீர்வதிக்கின்ற தேவனா இருக்கார். அப்ப இப்பேற்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது குறைவோ தாழ்ச்சியோ எந்த ஒரு காரியம் வராது. அதே போல நாம் சுகபத்திரமாய் பாதுகாப்பா இருப்போம். நம்முடைய ஆண்டவர் எப்பயுமே நம்முடைய பாதுகாப்புல ரொம்ப அக்கறை உள்ளவராயிருப்பார். அதனால ஆண்டவர் எப்பயுமே சொல்வார், நீ பயப்படாத, நீ பயப்படாத, உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் உனக்கு துணைன்னு இருக்கிறேன், நீ பயப்படாத, என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக போகும், நீ பயப்படாத, உன்னுடைய வலது பக்கத்துல நான் உனக்கு இருக்கிறேன், நீ பயப்படாதன்னு ஆண்டவர் திரும்ப 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 ஒவ்வொரு நாளுக்கான வசனத்தின் மூலியமாக நம்மோடு பேசி கொண்டிருக்கார். அப்ப நம்முடைய ஆண்டவருக்கு நம்முடைய பாதுகாப்புல அவர் ரொம்ப கவனம் செலுத்துகிறவரா இருக்கு. நம்முடைய பிள்ளைகள் மேல அவர் அக்கறை உள்ள தேவனா இருக்கார். நமக்கு தூதர்களை கட்டளை கொடுப்பார். அந்த தூதர்கள் நமக்கு முன்பாகவும் பின்பாகவும் போவார்கள். அவர்கள் எப்படின்னா தன்னுடைய கைகளில் உருவின பட்டயத்தோடு அவர்கள் இருப்பார்கள். ஆண்டவர் நம்மை சாதாரணமான ஆட்கள் கிடையாது. இயேசுனுடைய பிள்ளைகள் நீங்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது. உலகம் உங்களை வேறு விதமாய் பார்க்கலாம், நீங்களே உங்களை வேறு விதமாய் பார்க்கலாம். ஆனா பரலோகத்தை பொறுத்தவரை நீங்கள் பரலோகத்துடைய சுதந்திரவாளி, நீங்கள் பரலோகத்தினுடைய எஜமாட்டிகளா இருக்கிறீர்கள். இயேசு உங்களுக்காக பரலோகத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கார். நீங்க அவருடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். அப்ப உங்களுக்கு ஏதாவது குறைகள், ஏதாவது ஒரு தாட்சி, ஏதாவது யாராவது விரோதமாய் காரியங்கள் செய்ய முடியுமா? இல்லை, எது ஒன்றுமே செய்ய முடியாது.
அவர்கள் உங்களோடு கூட இருப்பார்கள். தேவ தூதர்களுக்கு தேவன் கட்டளை கொடுப்பார், இரவும் பகலும் அவர்களை பாதுகாப்பார். தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்திருக்கார், அவரே உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். இதை விட நமக்கு வேற என்ன வேண்டும்? நீ சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பன் மேலும் நடப்ப, நீ பால சிங்கத்தையும் மலசிறுபத்தையும் முதித்து போடுவ, ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. எது ஒண்ணுமே நம்மளை சேதப்படுத்தாத காரியத்தையும் மேற்கொள்வோன்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்கு விரோதமாய் எழும்புகிற காரியம் ஒன்றுமில்ல, நமக்கு விரோதமாய் வருகின்ற காரியம் ஒன்றுமில்ல, நமக்கு முன்பாக இருக்கின்ற தோல்விகள் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம கடந்து வந்திருக்கலாம், நம்ம குறைகளை பார்த்திருக்கலாம், நம்ம தாழ்ச்சிகளை பார்த்திருக்கலாம், எல்லாமே இருந்திருக்கலாம். ஆனாலும் கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்வார். வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை அண்டி கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமா இருக்க. அப்ப ஆண்டவரை அண்டி கொண்டு இருக்கும்போது, ஆண்டவரே உங்களை நம்புறேன், உங்களை சார்ந்து இருக்கிறேன், நீதான் என்னுடைய தகப்பன், நீதான் என்ன பாதுகாக்கணும், நீதான் எனக்கு துணை நிற்கணும், நீதான் எனக்கு எல்லாவற்றையும் செய்யணும், நீதான் எனக்கு சகலத்தையும் செய்யணும், சர்வத்தையும் செய்யணும். நம்ம அவரை நோக்கி கொண்டு இருக்கும் பொழுது தேவன் நம்மளை பரிபூர்ணமா பாதுகாப்பார், குறைகள் இல்லாமல் பாதுகாப்பார். ஒரு தாழ்ச்சி இருக்காது, ஒரு குறைவு இருப்பாது. பூரண சமாதானத்தோடு பூரண சந்தோஷத்தோடு தேவன் நம்ம பாதுகாப்பார். எந்த ஒரு குறைவுகளும் இருக்காது. நம்மை நடத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கார். நமக்கு சகாயம் செய்யும் தேவன் நம்மோடு கூட இருக்கார். அவருக்கு தெரியும் நம்ம எப்படி கண்ணின் மணி போல பாதுகாப்போம், ஒரு சேதம் வராது. நம்ம அவருடைய பிள்ளைகள், நம்ம அவருடைய சுதந்திரவாடிகள். நமக்கான காரியத்தை அவர் அழகாய் ஆயந்தம் பண்ணி வைத்திருக்கார். குறைகள் இல்ல, தாட்சிகள் இல்ல, போராட்டங்கள் இல்ல, விரோதமா ஆயுதங்கள் எழும்பாது. நாம் ஜெயத்தின் மேல் ஜெயத்தை பார்ப்போம், நாம் ஜெயத்தின் மேல் ஜெயத்தை பார்ப்போம். சர்வ காரியம் நமக்காக கொடுக்கப்படும், சகல காரியம் நமக்காக கொடுக்கப்படும். எந்த ஒரு குறைவும் இருக்காது. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை நடத்துகின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை பலப்படுத்துகின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு சகாயம் செய்கின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக எல்லாவற்றையும் தேவன் செய்வார். நம்மை ஆசிர்வதிப்பார். நம்மை முழு பூரண நிச்சயமாய் தேவன் நடத்துவார். நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்க பயப்பட வேண்டாம், சந்தேகப்பட வேண்டாம். அவரை அண்டிக் கொண்டிருந்தால் போதும். ஆண்டவரே, உங்களுடைய பாதத்தினுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறேன், நான் அர்ப்பணிக்கிறேன், விட்டு கொடுக்கிறேன். அவரை அண்டிக் கொண்டால் மாத்திரம் போதும். அவரை அண்டிக் கொண்டால் போதும். அவரை அண்டிக் கொண்டு வாழ்ந்தால் போதும். அவரை அண்டிக் கொண்டிருக்கும் பொழுது நமக்காக தேவன் விசேஷத்த காரியத்தை செய்வார். அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது தேவன் நமக்காக பூரண காரியத்தை கொடுப்பார். அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது தேவன் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார், நம்மை அழகாய் நடத்துவார். அவரை அண்டிக் கொண்டிருந்தால் மாத்திரம் போதும். அவரை சார்ந்து கொண்டிருந்தால் மாத்திரம் போதும். அவரை சார்ந்து கொண்டிருப்போம். ஆண்டவர் நம்மை நடத்துவார், பலப்படுத்துவார், குறைகள் எடுத்து போடுவார், கண்ணீரை மாற்றுவார், அழுகையின் பள்ளத்தாக்க மாற்றுவார், நமக்கு பூரண காரியத்தை கொடுப்பார். அவரை அண்டிக் கொண்டால் மாத்திரம் போதும். அவரை அண்டிக் கொண்டிருக்கிற ஜனங்களை விட பாக்கியவான்கள் உலகத்துல எவருமே கிடையாது. அவரை அண்டிக் கொள்வோம். இன்றைக்கு ஒரு சான்று நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நாம அண்டிக் கொள்ளுகிற ஆண்டவரே, உங்க சார்ந்து கொண்டிருக்கிறோம், உங்க நம்புற ஆண்டவரே, எனக்கு நீங்க ஆசீர்வாதத்தை கொடுங்க, எனக்கு நீங்க நன்மையான காரியத்தை கொடுங்க, என்னை பூர்ண அழகுள்ளவளாய் நடத்துங்க, என்னுடைய குறைகள் எல்லாம் எடுத்து போடுங்க, என்னுடைய ஆரோக்கியத்தை திரும்பி கொடுங்க, நான் எழுந்து போன காரியத்தை எனக்கு திரும்பி கொடுங்க, எனக்கு முழு நிச்சயமா நடத்துங்க, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க. எனக்கு எந்த ஒரு சேதும் எவருகிட்ட இருந்து வரக்கூடாது, எந்த மனுஷனும் எனக்கு விரோதமா எழும்பக்கூடாது. நீர் என்னோடு கூட இருந்து இரவும் பகலும் என்னை பாதுகாத்துக் கொள்ளணும், எப்பொழுதும் என்னோட கூட இருங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கலாம். ஆண்டவர் நம்ம நடத்துவார், நமக்கு துணை நிற்பார், நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார், குறையே இருக்காது. அழகுள்ள பிள்ளைகளை மாற்றுவார். ஒரு சான்று நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். அவரை நோக்கி உண்மையா கூப்பிடும் பொழுது எல்லா ஜனங்களுக்கும் சமீபத்துல இருக்காரு. நீங்க சந்தேகப்பட வேண்டாம். நான் ஜெபிச்சா அவர் கேட்பாரா, என் ஜெபத்தை அவர் கேட்கிறாரா, நான் அவரை கூப்பிட்டா என்னுடைய சத்தம் அங்க கேட்குமா, அவருக்கு ஆதரவு நான் பேசுறது கேட்குமா? வசனம் சொல்லுகப்படுகிறது, அவரை உண்மையா நோக்கி கூப்பிடுகிற எல்லாருக்குமே அவர் எப்படி இருக்கிறாரா, அவர் சமீபத்துல பக்கத்துல இருக்கிறார். அப்ப நீங்க உண்மையா அவரை கூப்பிட்டா மட்டும் போதும், உண்மையா கூப்பிட்டா போதும், அவர் பக்கத்துல வந்து விடுவார். ஒரு சான்றோனுக்கு ஜெபிக்கலாம் வாங்க. மகா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகிமேலே வாசம் செய்யும் என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நித்திய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நிரந்தரமான இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நித்திய நித்தியமாயிருக்கும் என் தேவனே, பூரண அழகுள்ள என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
அப்பா பிதாவே உமக்கு நன்றி அப்பா. இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நீர் கேடகமா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்போமே அண்டிக் கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நீர் என்னை பாதுகாத்து நடத்தும் ஆண்டவரே. என் குறைகள்லாம் எடுத்து போடும் ஆண்டவரே. என்னை பூரண கிருபை உள்ளவளாய் மாற்றும் ஆண்டவரே. உடைய அபிஷேகம் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உடைய ஆளுகை என்னோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அழகுள்ள என் தேவனே உமக்கு நன்றி. மகா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையிலே வாசம் செய்யும் என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையான என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அபிஷேகம் நிறைந்த என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆளுகை நிறைந்த என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய கிருபை என்னோடு கூட இருக்க பொறுமைக்காக நன்றி அப்பா. உடைய பூரண அழகோய் இன்னும் நடத்தும் ஆண்டவரே. தேவனே, உடைய பூரண கிருபையினால் என்னை நடத்தும் ஆண்டவரே. உடைய பூரண கிருபையினால் என்னை நடத்தும் ஆண்டவரே. எனக்கு சகாயம் செய்யும், எனக்கு துணை நில்லும், எனக்கு மகிமையான காரியத்தை கொடும் ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நித்திய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிரந்தரமான இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பூரண கிருபையினால் நிறைத்தருளுங்க ஆண்டவரே. அப்ப உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கேடகமா இருங்க. எந்த ஒரு சேதமும் அவர்களை அணுகக்கூடாது. உம்மை நோக்கி ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நீர் துணை நில்லுங்க ஆண்டவரே. எந்த ஒரு தீங்கும் அவர்களை அணுகக்கூடாது. எந்த ஒரு சேதமும் அவர்களை அணுகக்கூடாது. எந்த மனிதர்கள் மூலியமாகவும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. நீர் அவர்களோடு கூட இருங்க. அவர்களை ஆசிர்வதிங்க. நீர் துணை நில்லுங்க. மகிமையான காரியத்தை நீர் கொடுக்க போறமைக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகா பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா. உடைய கரம் இருக்கட்டும், ஆசீர்வாதம் இருக்கட்டும். உங்களை நடத்த போறமைக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.